ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையிலே வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தண்ணி வேறு வர ஆரம்பிச்சிருச்சு. சாப்பாடு வடிச்சிட்டேன். காளான் வதக்க போட்டிருக்கேன். கத்திரிக்காய் வெள்ளைப்பூடு போட்டு எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. கொதிச்சோன்னே இறக்கிற வேண்டியதான். அடுத்தது அதலக்காய் வைக்க போகிறேன். அதுவும் ரெடியாக இருக்குது. ஆஞ்சாச்சு நைட் டைமும். அதுக்கு வெங்காயம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது வெங்காயம் காளானுக்கு அப்படியே தண்ணி பிடிக்கிற வேலையும் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த பக்கம் பார்த்தா பசங்க அதுக்கு பால் ஆற்றி கொடுக்குறது. இன்றைக்கி அவங்களே ஆற்றி குடிச்சிட்ருக்காங்க 2 பேரும். பெரியார் குட்டி எனக்கு தண்ணி பிடிக்க ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பாசிப்பருப்பு, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எல்லாமே போட்டு அதோடு நான் கொஞ்சம் கம்பும் சேர்த்தேன். கம்பு மாவும் போட்டு லட்டு மாதிரி பிடிச்சி கொடுத்தாச்சு. காளான் கிட்டத்தட்ட அதுவும் ரெடி ஆயிடுச்சு. தண்ணி வந்தனால இன்றைக்கி எல்லாமே அவசரமாக நடந்துகிட்ருக்கு வேலையெல்லாம். இது பாசிப்பருப்பு உருண்டைக்கு மிக்சியில் அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட அதலக்காவும் ரெடி ஆயிடுச்சு. அவங்க வந்தோடனே டீ குடிக்கிறதுக்கு டீயும் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. தண்ணியை பிடிச்சி முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். கிளம்பிட்டாங்க. என்ன சமையல் கடைசி ஒரு பார்த்துக்கலாமா? ஒயிட் ரைஸ் வழக்கம் போல், அதுக்கப்புறம் காளான் கிரேவி, அவ்வளோதான் இருக்குது. மீதி ஸ்கூலுக்கு கட்டினதுக்காக இது எண்ணெய் கத்திரிக்காய் வெள்ளைப்பூடு போட்டு குழம்பு, அதலக்காய் அப்படியே இருக்குது. இன்னும் யாரும் சாப்பிட ஆரம்பிக்கல அதலக்காயை. இன்றைக்கி அவ்வளோதான் சமையல். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.